கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்திய பிரதமர் மோடிக்கு நன்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நாணயத்தை இன்று வெளியிடுகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். கடலோர காவல் படைக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடம் மற்றும் மீனவர்களின் நவீன கட்டுப்பாட்டு அறையையும் திறந்து வைக்கிறார். கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம். காமராஜர் சாலை, நேப்பியர் பாலம், அண்ணா சாலை வழியாக கலைவாணர் அரங்கத்திற்கு முக்கிய பிரமுகர்களின் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்க 35வது நாளாக தடை நீட்டிப்பு. நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கன அடியாக சரிந்தது. தமிழகத்தில் மகப்பேறு இறப்பை பூஜ்ஜியமாக்க அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. திமுக அரசின் நிர்வாக திறமையால் மகப்பேறு இறப்பு இந்த ஆண்டு 45.5% குறைந்துள்ளது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார். வாடகை பணம் 20 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் வீட்டை காலி செய்வதாக வீட்டின் உரிமையாளர் குற்றச்சாட்டு. பிரபல பின்னணி பாடகி பி. சுஷீலா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். தென்காசி குற்றாலம் சாரல் திருவிழாவை முன்னிட்டு கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள். பொற்சிலம்ப ஆட்டம், கரகாட்டம் என கோலாகலம். நாமக்கல் ராசிபுரத்தில் மனநல காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு இடையே மோதல். சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. வேலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆசியாவின் வலிமையான மனிதர் மனோஜ் சோப்ரா. பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தல். பௌர்ணமியையொட்டி இன்று முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 26,000 கன அடியாக உள்ளது. ஈரோட்டில் டிராவல் ஏஜென்சிக்கு போலி அமெரிக்க டாலர்களை கொடுத்து ஏமாற்றிய சம்பவம். நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை.
அதிகாரங்களை கையில் வைத்துக்கொண்டு யாருக்கு எதிராக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டம் நடத்துகிறார் என புரியவில்லை. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக நிர்பயாவின் தாய் ஆஷா தேவி கேள்வி. கொல்கத்தா மாணவி கொலையை கண்டித்து நாடு தழுவிய அளவில் மருத்துவர்களின் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நிறைவு. வழக்கம் போல் மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவு இயங்கும் என தகவல். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் அறிக்கை அளிக்க வேண்டும். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை தொடர்ந்து மாநிலங்களுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை. அனைத்து மருத்துவமனைகளுக்கு விமான நிலையத்திற்கு இணையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். இந்திய மருத்துவர்கள் சங்கம் பிரதமர் மோடிக்கு கடிதம். எந்த தவறும் செய்யவில்லை, பதவி விலகப் போவதும் இல்லை. தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்தது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். மும்பை விமான நிலையத்தில் ஆடைக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பசைகள். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை. நாடு முழுவதும் களை கட்ட தொடங்கும் ரக்ஷா பந்தன் கொண்டாட்டங்கள். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களுக்கு ராக்கி கட்டி மகிழ்ந்த பெண்கள். இந்தியாவில் இனி பகலிரவு டெஸ்ட் போட்டிகள் நடைபெறாது. பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அதிரடி அறிவிப்பு.